வணக்கம். பிரதமர் மோடி, விஸ்வகுரு மோடி, இப்போது விஸ்கி குரு மோடி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மோடி அவர்கள் 2014 நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னென்ன சாதனை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பட்டியல் போடலாம். இந்தியாவில் மிக அதிகமாக வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கினார். யாருக்குமே வேலை இல்லை அப்படிங்கிற மிக அதிகமான எண்ணிக்கையை உருவாக்கியவர் அவர்தான். அப்புறம் வறுமையை உருவாக்கியவர் அவர்தான். அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடச் செய்தவரும் அவர்தான். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ரைட் டு ஸ்பீக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதை தடுத்து நிறுத்தியவரும் அவர்தான் அப்படிங்கிறத நாம் சொல்லலை, இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் சொல்லலை, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பட்டியலே கொடுக்குறாங்கங்க. சரி, அந்த அளவுக்கு சாதனை செய்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். ரைட் டு ஸ்பீக் என்பது இந்தியாவில் கிடையாது. ரைட் ஃபார் எக்ஸ்பிரஷன் என்பதும் கிடையாது. அதாவது நம்முடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உரிமையும் நமக்கு கிடையாது என்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர். மிக முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை, இந்த உலகத்தில் மனிதராக பிறந்திருக்கக்கூடிய யாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்பது ரைட் டு ஸ்பீக், அந்த ரைட் டு எக்ஸ்பிரஷன், நான் நினைப்பதை சொல்லுவதற்கான உரிமை, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமை. அதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 19(1)A இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். இப்போ அதுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றுமே இல்லைங்க. நீயா நானா என்று ஒரு நிகழ்ச்சி பல வருட காலமாக நம்முடைய அன்பு தோழர் கோபிநாத் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் தொலைக்காட்சியில். இன்றைக்கு அந்த விஜய் தொலைக்காட்சியில் வரக்கூடிய அந்த நீயா நானா தொடர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும். அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக நிறுத்தினார் நம்முடைய பிரதமர்? போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரனா, மிக முக்கியமாக இந்தியாவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு, மும்மொழி கொள்கை, 3 language ஃபார்முலா. எப்படி தமிழ்நாட்டின் மீது 3 language ஃபார்முலாவை, மும்மொழி கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்க பார்க்கிறது. அப்படி திணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களின் உரிமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ் மொழியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்தி மொழியோ சமஸ்கிருத மொழியோ நம் மாநிலத்துக்குள் வரும்போது இங்கே இருக்கின்ற தமிழ் காணாமல் போய்விடும், இங்கே இருக்கின்ற தாய்மொழி அழித்தொழிக்கப்படும் என்பது சமீபத்திய உதாரணங்கள் மூலமாக நம்முடைய முதல்வர் நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. எப்படி ஹிந்தி வந்த பின்பு வடநாட்டில் இருக்கக்கூடிய மைத்திலி என்ற மொழி காணாமல் போனது, போஜ்பூரி என்ற மொழி காணாமல் போனது, பீகாரி என்ற மொழி காணாமல் போனது, மராட்டியத்தில் கூட மராட்டி காணாமல் போனது, பஞ்சாபில் கூட பஞ்சாபியை பேசுபவர்கள் அதிகமாக இல்லை. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி தான் ஹரியானா, அதே மாதிரி தான் ஒரிசா, அதே மாதிரி தான் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இப்படியாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய தாய்மொழிகள் அழித்தொழிக்கப்பட்டன ஹிந்தி என்கின்ற ஒற்றை மொழியால் என்பதை உணர்ந்து நம்முடைய முதல்வர் மிக முன்னெச்சரிக்கையாக தாய்மொழியை காப்பாற்றுவோம், மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். அந்த இயக்கத்தின் கொள்கையை வெளிப்படுத்துவதை போல் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் என்ற 2 தரப்பார்களை வைத்து விஜய் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து ஒளிப்பதிவு செய்து படத்தொகுப்பு செய்து ஒளிபரப்ப தயாராக வைத்திருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, மோடியின் அரசு இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கிறது என்றால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு, மோடி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எங்கேருந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வரும் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் க்ரூஷியல் ஃபார் அ ஹெல்தி டெமோக்ரஸி டு எக்ஸ்பிரஸ் வியூஸ் ஆன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், பார்ட்டிசிபேட் இன் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், கிரியேட் ஆர்ட் அண்ட் கமெண்ட் ஆன் நியூஸ் ஆர்டிகிள்ஸ். இவ்வளோதாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் வியூஸ் ஆன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களில் கருத்துக்களை சொல்வதற்கு அடிப்படை உரிமை எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. பார்ட்டிசிபேட் இன் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், அமைதியான வழியில் இந்த மாதிரியான ஒரு அரங்கத்துக்குள் கருத்துக்களை சொல்வதற்கும்
அல்லது ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. அடுத்தது கிரியேட் ஆர்ட், கலைகள் மூலமாக, ஓவியம் மூலமாக, சிற்பம் மூலமாக, எழுத்து மூலமாக, கவிதை மூலமாக, பாடல் மூலமாக, இசை மூலமாக இந்த மாதிரி கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை சொல்வதற்கும், கிரியேட் ஆர்ட் என்பதன் மூலமாக எதிர்கருத்துகளையோ ஆதரவான கருத்துக்களையோ சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. அடுத்தது கமெண்ட் ஆன் நியூஸ் ஆர்டிகிள்ஸ், செய்தி அறிக்கைகள் மீது கருத்துக்களை சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. இந்த கருத்தை, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கிளை தான், பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டை தான் நம்முடைய பிரதமர் மீறுகிறார், இல்லாமலாக்குகிறார், அழித்தொழிக்கிறார். இதை முன்னெச்சரிக்கையாக கண்டு உணர்ந்துதான் நம்முடைய முதல்வர் நமக்கான குரலாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களை தவிர்த்து அல்லது அவர்களையும் தான் அழைத்திருக்கிறார். உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழி அழிந்துபடாமல் காப்பாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணையலாம் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். தென்னிந்தியா முழுமைக்கும் இப்போது ஒருங்கிணைத்திருக்கிறார். இது எப்படி இந்த மாதிரியான ரைட் டு எக்ஸ்பிரஷனோட கனெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தூரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது மக்கள் ஆதரவு பெற்ற அரசோ இருக்கும் போதே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தடை ஏற்படுத்த முடியும் என்றால், இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமானால் இருட்டடிப்பு செய்யப்படும் நம்மை போன்ற மாநிலங்கள். எதற்குமே அவர்கள் நம்மிடம் கருத்து கேட்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போதே கருத்து கேட்டுவிட்டால் நீயா நானா நிகழ்ச்சியை தடை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கும், மிக சமீபத்தில் ஆனந்த விகடன் தன்னுடைய அட்டை படத்தில் பிரதமர் மோடியையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் கார்ட்டூன் படத்தில் சித்தரித்தார்கள். அதிலும் நம்முடைய மோடி அவர்கள் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு உட்கார்ந்திருப்பதை போல் ஓவியம், கார்ட்டூன் சித்திரம், கேலி சித்திரம் வரைந்திருந்தார்கள். அந்த கார்ட்டூன் என்பது கூட, ஓவியம் என்பது கூட கிரியேட் ஆர்ட் என்கின்ற அந்த அடிப்படை உரிமையில் வருகிறது. ஆனால் மோடி அந்த வெப்சைட்டை, ஆனந்த விகடன் வெப்சைட்டை உடனடியாக தடை செய்தார். எதனால் என்றால், கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்ட வகையில் ஒரு பிரதமரை எப்படி சித்தரிக்கலாம் என்று சங்கிகள் கொதித்தார்கள், கூத்தாடினார்கள். ஆனால் அது இந்தியர்களின் அடையாளம் தானே. பிரதமர் என்பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்குமான பிரதமர் தானே. அப்போ இந்தியர்களை நீங்கள் கைகாலில் விலங்கிட்டு அழைத்து வந்தீர்கள் என்பதை ஒரு சிம்பாலிக்காக, ஒரு உணர்வு பூர்வமாக, ஒரு ஓமை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும், அடையாளபூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய இந்தியர்களுடைய முகமாக, அரசியல் முகமாக இருக்கக்கூடிய, இந்தியர்களின் தலைவராக இருக்கக்கூடிய பிரதமரைத்தானே சித்தரிக்க முடியும். இதில் எங்கே கருத்து முரண்பாடு இருக்கிறது? அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஆனந்த விகடன் வெப்சைட்டை முடக்கினார்கள். இப்போது அந்த ஆனந்த விகடன் பத்திரிகை நீதிமன்றம் சென்று தனக்கான நீதியை பெற்றது. இப்போது விஜய் தொலைக்காட்சிக்கு ஒரு மக்கள் பேசுகின்ற, மக்கள் மேடையான ஒரு நிகழ்ச்சி, அதில் ஏற்றும் கொள்ளலாம், மறுத்தும் பேசலாம் என்பதாக 2 கருத்து உள்ளவர்களுடைய நிகழ்ச்சியை தடை செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு 2 கருத்து இருக்கக்கூடாது. ஒன்றிய அரசு, பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரோ அதை தலையாட்டி பொம்மையாக, தஞ்சாவூர் பொம்மையாக, கிளிப்பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க முடியும் என்பது போல் இருக்கக்கூடாது. 9 ரூபாய் நோட்டு என்பது இல்லாமலே இருக்கிறது அல்லவா? அதை போல தான் ஒன்றிய அரசு சொல்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதாக ஒரு எமர்ஜென்சியை ஒன்றிய அரசு இந்திய மக்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. எப்போது நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று பிரதமர் பேச ஆரம்பித்தாலும் உடனடியாக நேருவை இழுப்பார் அல்லது இந்திரா காந்தியை இழுப்பார். அவர் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சியை இழுப்பார். அதை வைத்து இந்தியர்களை அவமானப்படுத்துவது, காங்கிரஸை அவமானப்படுத்துவது என்பது நம்முடைய பிரதமருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல். அந்த எமர்ஜென்சிக்காக காங்கிரஸ் தலைவர்கள் பலமுறை மன்னிப்பும் கேட்டுவிட்டார்கள். ஆனால் பிரதமர் மோடி இப்போது இந்த ஊடகங்கள் மீது, செய்தி அலைவரிசை மீது அல்லது பத்திரிகைகள் மீது நடத்துகின்ற இந்த தாக்குதல் என்பது எமர்ஜென்சி, டிக்ளேர்டு எமர்ஜென்சியை விட அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியாக இருக்கிறது அல்லவா? அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கான சமீபத்திய சான்றுதான் இந்த ஆனந்த விகடன் கார்ட்டூன் தடை செய்யப்பட்டது. ஆனந்த விகடன் அந்த வெப்சைட் முடக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நீயா நானா நிகழ்ச்சி
விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருந்தது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை. இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை வலிமையான வலுவான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தமிழ்நாட்டின் மீது ஒரு இன்விசிபிள் கரத்தோடு ஒன்றிய அரசு அதிகாரம் செலுத்துகிறது என்றால், இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாலும் கூட மிக அதிகமாக 60 தொகுதிகள் 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்க முடியும் என்பதான ஒரு நிலையை உருவாக்க முடியும். அதே உத்தரப்பிரதேசத்திலோ அந்த பீமாராவ் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 300 தொகுதிகள் அளவுக்கு அதிகப்படுத்த முடியும் என்றால், அதற்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் வேறு மாநிலங்களின் தயவு அவர்களுக்கு தேவையே இருக்காது. அதனால் மக்களின் உரிமை பறிபோகும், மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிபோகும். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெறும் செம்மறியாட்டு கூட்டம் போல் அடிமை வாழ்க்கையைத்தான் நடத்த முடியும் என்பதை உணர்ந்துதான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதை தவிர மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. உலகத்திலேயே இன்டர்நெட் என்று சொல்லப்படக்கூடிய இணைய சேவை பயன்படுத்துகின்ற நாடுகளில் பட்டியலில் மிக அதிகமாக இணைய சேவை முடக்கம் எந்த நாடு செய்தது என்கின்ற பட்டியலை வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் வெளியிட்டிருக்கின்றன. 23, 24க்கான அந்த பட்டியலில் நம்முடைய இந்தியாவை முதன்மை நாடாக வைத்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய பிரதமருக்கு, விஸ்வகுருவுக்கு வந்திருக்கிறது. 56 இன்ச் தோளில் நான் இந்தியாவை சுமப்பேன் என்று சொன்னார். அந்த 56 இன்ச் தோளில் இந்தியாவை சுமக்கிறாரோ இல்லையோ, இந்தியாவுக்கு பெருமையை சுமக்கிறாரோ இல்லையோ, இந்தியா தான் இணைய சேவையில் அதிகமான முடக்கத்தை செய்த நாடு என்று முதல் இடத்தை பெறுகிறது என்கின்ற ஒரு பெரும்பான்மையை மோடி அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 23ஆம் ஆண்டும் மிக அதிகமாக இணைய சேவை முடக்கம் நடந்திருக்கிறது. 24ஆம் ஆண்டு India saw the highest number of internet shutdowns globally with 84 shutdowns, accounting for 28% of 296 shutdowns globally என்று அந்த அறிக்கை சொல்கிறது. அதாவது உலகளாவிய அளவில் இணைய சேவை முடக்கம் 296 தடவை நடந்திருக்கிறது பல நாடுகளில். ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 84 இணைய சேவை முடக்கம் நடந்திருக்கிறது. அது இந்த 296 இணைய சேவை முடக்கத்தில் 28% கொண்டிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட பாதி சதவிகிதம் 50க்கு நெருங்கிவிட்டோம். அப்படியானால் இந்தியாவில் தான் மிக அதிகமாக இணைய சேவை முடக்கம் என்கின்ற இருண்ட காலத்திற்கு இந்தியாவை அழைத்து செல்கிறது பிஜேபி ஆட்சி, மோடியின் ஆட்சி. எதனாலெல்லாம் இந்த இணைய சேவை முடக்கப்பட்டது? கம்யூனல் டென்ஷன், வயலன்ஸ், ப்ரொட்டஸ்ட் அண்ட் எலெக்ஷன்ஸ். யோசித்து பாருங்கள். கருத்துக்களை பரிமாறக்கூடாது. தேர்தல் காலத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து இந்த கட்சி இந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கிறது, இந்த கட்சி இந்த மாதிரி நன்மைகள் செய்திருக்கிறது என்கின்ற கருத்து பரிமாற்றம் இருந்தால்தானே உங்களால் அதை மொபிலைஸ் செய்ய முடியும். ஆட்சிக்கான ஆதரவையோ எதிர்ப்பையோ அதை முதலில் தடை செய்கிறார்கள். அடுத்தது கம்யூனல் டென்ஷன். மணிப்பூரில் நடந்ததல்லவா? மணிப்பூரில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இணைய சேவை முடக்கம் நடந்தது. அதன் மூலமாக என்ன கொடுமை நடந்தது என்றால், அங்கே இருந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி முடக்கப்பட்டது. அடுத்தது குடும்ப உறவுகள் முடக்கப்பட்டன. ஏனென்றால் தொலைபேசியோ அலைபேசியோ வேலை செய்யாது. அதே மாதிரி இன்டர்நெட் வேலை செய்யாது, கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களோடு இவர்கள் கலந்து பேச முடியாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய மகனை, மகளை, தன்னுடைய பேரன் பேத்தியை மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வீடியோ கால் மூலமாக பார்க்க முடியாது. அப்படி என்றால் உறவை பிரிக்கின்ற அந்த கொடுமையையும் ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அதே மாதிரி வயலன்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட். மணிப்பூரில் அதானே நடந்தது. அரச பயங்கரவாதம் நடந்தபோது
அங்கே இருந்த அரசு வாய்மூடி மௌனியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தது. அந்த செய்தி வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இணைய சேவை முடக்கப்பட்டது. இது மாதிரி தினம் தினம் நாங்கள் 100 வீடியோ பார்க்குறேன் என்று அந்த மணிப்பூர் முதல்வரே சொல்கின்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பொதுமக்களின் பார்வையிலிருந்து தடை செய்யப்பட்ட அந்த கொடுமையும் இந்த இணைய சேவை முடக்கத்தால் ஒன்றிய அரசினால், நம்முடைய பிரதமர் மோடியினால் நம்முடைய இந்தியாவுக்கான சிறப்பாக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட எதிர்ப்பு குரலை நாம் எழுப்பியாக வேண்டும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக மக்களுடைய கருத்து பரிமாற்றத்தை முடக்குகின்ற ஒரு இணைய சேவை முடக்கம், பத்திரிகைகள் முடக்கம், அதே போன்ற நிகழ்ச்சிகள் முடக்கம், இப்படியாக நம்முடைய குரல் வலையை நெரிக்கின்ற ஒரு வேலையைத்தான் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியாக, அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையாக மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்த மாநில முதல்வர்களின் அந்த கூட்டமைப்புக்கு நம்முடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக இனிமேல் வர இருக்கின்ற அந்த மறுசீரமைப்பின் மூலமாக நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது. அதே போன்று தாய்மொழியை காப்பதற்காக நாம் அத்தனை பேரும் உரக்க குரல் கொடுப்போம். நம்முடைய முதல்வருக்கு ஆதரவாக பல மாநிலத்து முதல்வர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய தாய்மொழி பற்றி, நம்முடைய மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருப்போம். நம்முடைய முதல்வருக்கு துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.